நவீனாவை நாங்கள் நீக்கவே இல்லை. இது சின்னத்திரை ரவீனா வந்து சின்னத்திரை நடிகர் சங்கம் அவங்கள நீக்கவே இல்லை, அவங்க மேலே நடவடிக்கவே இல்லை. சின்னத்திரையில் இருக்க ஏனைய மற்ற சங்கம் தான் அது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதனால் நாங்கள் நடவடிக்கையே அவங்க மேலே எடுக்கலை. ஏன்னா நடவடிக்கை நாங்கள் எடுத்து தான் சொல்கிறீங்க, அப்படி ஒரு நடவடிக்கையை நாங்கள் எடுக்கலை. அது அவங்கள நீங்கள் இன்டர்வியூ கேட்டாலே சொல்லுவாங்க, அதான் உண்மை. போட்டிகள் தடைகள் கடந்து தான் இந்த தேர்தல் இதில் என்னெல்லாம் பண்ணுகிறது, என்னெல்லாம் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா நடிகர்களை வந்து கட்டத்தில் சட்டத்தை வந்து ஒதுக்குறதே வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா இல்லை அதுக்கு ஏதாவது நடவடிக்கை? நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நான் ஒருவேளை பொறுப்பில் இல்லைனா ஒரு உறுப்பினராக மட்டும் இருந்தால் என்ன செய்யணும், இந்த பொறுப்புகள்லாம் என்ன செய்யணும் நான் ஆசைப்படுவனோ, இப்போ பொறுப்புக்கு வந்த அப்புறம் அதை நான் உணர்ந்து தான் அவங்க இடத்துலேருந்து உணர்ந்து பார்த்து தான் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். நாங்கள் 23 பேருமே அப்படி தான் நினைக்கிறோம். இதில் இந்த பழி வாங்குகிற நோக்கம்லாம் துளி கூட எங்களுக்கு கிடையாது. ஆனால் ஒரு வேளை உண்மையிலேயே அவங்க ஏதாவது தவறு செஞ்சுருந்தாங்கன்னா அதை கூப்பிட்டு விசாரித்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா யாரையும் நாங்கள் வெறுக்கவும் இல்லை, யாரையும் வந்து நாங்கள் பொய்யா அரவணைக்கவும் மாட்டோம். உண்மையான பாசத்தோடு அன்போடு அவங்களோட கருத்து பரிமாற்றத்தோடு இந்த 3 ஆண்டுகளை உறுப்பினர் நலனுக்காக என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டும்தான் நாங்கள் 23 பேருமே இருக்கோம். பத்திரிக்கையாளர் நீங்களும் எங்களை வந்து தேர்தல் அன்றைக்கும் நான் பார்த்தேன், வெயிலில் நாங்கள் நின்று ஓட்டு கேட்குறது வேறு. ஆனால் எங்களை நீங்களும் வந்து அன்றைக்கி உலகம் முழுக்க எங்களை கொண்டு போய் சேர்த்தீங்க. இன்றைக்கும் இந்த விழாவுக்கு இவ்வளோ நேரம் ஆயும் நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க. பத்திரிக்கையாளருக்கும் காவல்துறைக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி நன்றி நன்றி. அதாவது இத்தனை நாள் நான் ஒரு நடிகர் நவீந்திரா தாண்டி சின்னத்திரை நடிகர் சங்க செயலாளர்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கும் போது அந்த பொறுப்பை நான் உறுதியோடு நல்ல முறையில் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். உங்களோட ஆதரவு எனக்கு என்றைக்குமே இருக்கணும். நன்றி நன்றிங்க. தேங்க்யூ.